வணக்கம். இன்னைக்கு நாம மேகாலயால மெடிக்கல் படிக்கிறத பத்தி ஒரு விரிவான அலசல் பார்க்க போறோம். உங்ககிட்ட இருக்கிற நிறைய தகவல்களை வச்சு முக்கியமான விஷயங்களை சிம்பிளா பார்க்கலாம். முக்கியமா மேகாலயால என்னென்ன மெடிக்கல் காலேஜ் இருக்கு, குறிப்பா NIGRHMS, அப்புறம் புதுசா வந்த PIMC. அங்க சேர என்ன தகுதி வேணும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அட்மிஷன் எப்படி நடக்குது, நீட் கட் ஆஃப், அப்புறம் எவ்வளோ செலவாகும், பாண்ட் ஏதாவது இருக்கா, மத்த ஆயுஷ் கோர்ஸ்லாம் எப்படி, ஸ்டூடெண்ட் லைஃப் எப்படி இருக்கும், லேட்டஸ்ட் நியூஸ் என்ன, இதெல்லாம் பார்க்கலாம். சரி, ஆரம்பிக்கலாமா? முதல்ல பேசிக் எலிஜிபிலிட்டி என்ன? பேசிக் வந்து நீட் யூஜி எக்ஸாம்ல கண்டிப்பா குவாலிஃபை ஆகணும். அதுதான் MBBS, BDS, BAMS, BHMS எல்லாத்துக்குமே என்ட்ரன்ஸ் மாதிரி. சரி. அதோட 10+2ல வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இல்லனா பயோடெக்னாலஜி அப்புறம் இங்கிலீஷ் படிச்சிருக்கணும். ஜெனரல் கேட்டகரினா மினிமம் 50% மார்க்ஸ். SC, ST, OBCனா 40% மார்க்ஸ் வேணும். அப்புறம் வயசு வந்து டிசம்பர் 31, 2025 அன்னைக்கு 17 வயசு முடிஞ்சிருக்கணும். இது பொதுவான தகுதி தானே? மேகாலயா ஸ்டேட் கோட்டாவுக்குன்னு தனியா ஏதாவது இருக்கா? ஆமா, இருக்கு. ஸ்டேட் கோட்டா சீட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னா நீங்க மேகாலயாவோட பூர்வீக குடிமகனா இருக்கணும். ஓஹோ. இல்லனா நிரந்தர குடியிருப்பாளர், டாமிசைல் இல்லனா பெர்மனன்ட் ரெசிடென்ட்னு சொல்லுவாங்களே அது. அப்பதான் மாநில ஒதுக்கீடு கிடைக்கும். புரியுது. சரி, காலேஜ் பத்தி சொல்லுங்க. 2 முக்கியமான காலேஜ் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, முதல்ல NEIGRMHS ஷில்லாங்ல இருக்கு. இது கவர்மெண்ட் சார்ந்தது, ரொம்ப ஃபேமஸ் கூட. NEIGRMHS, நார்த் ஈஸ்டர்ன் இந்திரா காந்தி ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் அண்ட் மெடிக்கல் சயின்சஸ் இல்லையா? அதேதான். இங்க மொத்தமே 50 MBBS சீட் தான் இருக்கு. வெறும் 50 தானா? அது எப்படி பிரிச்சிருக்காங்க? இதுல பாத்தீங்கன்னா மேகாலயா மாநிலத்துக்கு 14 சீட்டு, நாகாலாந்துக்கு 10, ஆல் இண்டியா கோட்டாவுக்கு 8, மிச்சம் 18 சீட்டு வந்து நார்த் ஈஸ்ட் ஓபன் கேட்டகரிக்கு. நார்த் ஈஸ்ட் ஓபன் கேட்டகரி. அப்போ மத்த வடகிழக்கு மாநில மாணவர்களும் அப்ளை பண்ணலாமா? ஆமா, பண்ணலாம். அந்த 18 சீட்டுக்கு. இதுக்கான கட் ஆஃப் கூட ஒரு தகவல் இருக்கு. சொல்லுங்க. 2025 ஆகஸ்ட் 5ல நடக்க போற ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு நீட் ஸ்கோர் 492 கட் ஆஃபா இருக்கு. AIR வந்து 62,013 வரைக்கும். ஓ, போட்டி அதிகமா தான் இருக்கு. சரி, அடுத்த காலேஜ் PIMC. அது வந்து PA சங்மா இன்டர்நேஷனல் மெடிக்கல் காலேஜ், PIMC. இது 2024ல ஆரம்பிச்ச பிரைவேட் காலேஜ். ஓ, புது காலேஜ். ஆமா, இங்க 100 MBBS சீட்ஸ் இருக்கு. இதுல ஸ்டேட் கோட்டாக்கு 43, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 42, NRI கோட்டாக்கு 15 சீட்னு பிரிச்சிருக்காங்க. இது வந்ததுனால கொஞ்சம் சீட் அதிகமா இருக்கு. அப்போ நீட் பாஸ் பண்ணா மட்டும் போதுமா? அட்மிஷன் process எப்படி? நீட் குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறம் தனித்தனியா அப்ளை பண்ணணும். நிக்ரின்ஸ்ல இருக்கிற ஆல் இண்டியா கோட்டா, நார்த் ஈஸ்ட் ஓபன் கேட்டகரிக்கு அவங்க வெப்சைட்லயே அப்ளை பண்ணணும். சரி. ஆனா நிக்ரிம்ஸோட ஸ்டேட் கோட்டா சீட்டுக்கும் PIMCயோட எல்லா சீட்டுக்கும், அதாவது ஸ்டேட், மேனேஜ்மெண்ட், NRI எல்லாத்துக்கும் மேகாலயா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்ல தான் அப்ளை பண்ணணும். meghealth.gov.inல. கவுன்சிலிங் ஆன்லைனா ஆஃப்லைனா? இதுல கொஞ்சம் குழப்பம் இருக்குமே. நிக்ரிம்ஸோட நார்த் ஈஸ்ட் ஓபன் கேட்டகரி கவுன்சிலிங் மட்டும் ஷில்லாங்ல நேரடியா ஆஃப்லைன்ல நடக்குது. ஓ, அப்படியா? மத்தபடி PIMCக்கான எல்லா கவுன்சிலிங்கையும் மேகாலயா ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டி MSCMA ஆன்லைன்ல தான் நடத்துறாங்க. மெரிட் லிஸ்ட் வரும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங், சீட் அலாட்மெண்ட் எல்லாம் ஆன்லைன்ல நடக்கும். PIMCக்கு இந்த வருஷ தேதிகள் கூட வந்திருக்கே. ஆமா, 2025க்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஜூலை 30ல இருந்து ஆகஸ்ட் 6 வரைக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அட்மிஷன் ஆகஸ்ட் 12க்குள்ள முடியுது. இந்த டேட்ஸ் ரொம்ப முக்கியம். எல்லாத்த விட முக்கியம் செலவு. ஃபீஸ் எப்படி இருக்கு? NIGRIHSக்கும் PIMCக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குமே. நிச்சயமா, NIGRIMS வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட், அதனால ஃபீஸ் ரொம்ப கம்மி. வருஷத்துக்கு ஒரு 16,600 ரூபாய் தான் வரும். டியூஷனு, லைப்ரரி, லேபு, ஹாஸ்டல் எல்லாம் சேர்த்து. ஓ, பரவாயில்லையே. அப்புறம் ஒன் டைம் ஃபீஸ் ஒரு 11,000, ரீஃபண்டபிள் டெபாசிட் ஒரு 20,000 இருக்கு. ஹாஸ்டல் மெஸ்ஸுக்கு மட்டும் தனியா கட்டணும். ஒரு 3 மாசத்துக்கு சுமார் 10,950 ரூபாய் ஆகும். சரி, PIMC எப்படி? அது பிரைவேட் ஆச்சே. ஆமா, அங்கதான் ஃபீஸ் பல மடங்கு அதிகம். ஸ்டேட் கோட்டா சீட்டுக்கே வருஷத்துக்கு சுமார் 4.95 லட்சம் ரூபாய். என்னது, ஸ்டேட் கோட்டா ஓகேவா? ஆமா, மேனேஜ்மெண்ட் கோட்டானா வருஷத்துக்கு சுமார் 18 லட்சம் வரைக்கும் போகலாம். சில பேர் 19லேருந்து 22 லட்சம்னு கூட சொல்றாங்க. NRI கோட்டானா வருஷத்துக்கு $40,000 USDல. அடேங்கப்பா, இது ரொம்ப அதிகம். இது எல்லாமே அந்த ஃபீஸ் ஃபிக்சேஷன் கமிட்டி ஓகே பண்ணணும். ஆனா இந்த அளவுல தான் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்.
இது கண்டிப்பா மாணவர்கள் முடிவெடுக்கிறதுல பெரிய விஷயமா இருக்கும். ஃபீஸ் மட்டும் இல்லாம பாண்ட் பத்தியும் சொன்னீங்களே. ஆமா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். PIMCல ஸ்டேட் கோட்டால சேர்ற ஸ்டூடெண்ட்ஸ் 30 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பாண்ட்ல சைன் பண்ணணும். 30 லட்சமா? ஆமா, அது மட்டும் இல்ல, படிச்சு முடிச்சதும் 5 வருஷம் கட்டாயமா கிராமப்புறத்துல சேவை செய்யணும்னு ஒப்புக்கணும். 5 வருஷம் கம்பல்சரி சர்வீஸ், 30 லட்சம் பாண்ட். இது பெரிய கமிட்மெண்ட் ஆச்சே. இனிகிரஹியம்ஸ்ல இந்த மாதிரி இருக்கா? நைக்ரிம்ஸ்ல நேரடியா சர்வீஸ் பாண்ட் இல்ல. ஆனா படிப்ப பாதியில நிறுத்தினா 10 லட்சம் ரூபாய் ஃபைன் கட்டணும்னு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. டிஸ்கண்டினியூஷன் பாண்ட் மாதிரி. ஓ, அதுவும் ஒரு வகையில பாண்ட் மாதிரி தான். சரி, MBBS தவிர BDS, ஆயுஷ் கோர்ஸ்க்கெல்லாம் இதே நீட் தகுதி தானா? மேகாலயால அதுக்கு என்ன நிலைமை? அதேதான். BDS, BAMS, BHMS, BUMS எல்லாத்துக்குமே நீட் ஸ்கோர் வச்சு தான் அட்மிஷன். ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கும் அப்ளிகேஷன்ஸ் கூப்பிடுறாங்க. குறிப்பா ஆயுஷ் கோர்சஸ், அதாவது BMS, BHMSக்கு ஷில்லாங்ல இருக்கிற NEAH கவுன்சிலிங் நடத்துறாங்க. NIAH, நார்த் ஈஸ்டர்ன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதா அண்ட் ஹோமியோபதியா? கரெக்ட். தகுதிகள் எல்லாம் பெரும்பாலும் MBBS மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் அட்மிஷன் ஃபீஸ் பத்தி. ஸ்டூடெண்ட் லைஃப் எப்படி இருக்குமா அங்க? நைக்ரம்ஸ் கேம்பஸ் பத்தி நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே. ஆமா, ஸ்டூடெண்ட் ஃபோட்டோட வச்சு பார்க்கும்போது நைக்ரிம்ஸ் கேம்பஸ் ரொம்ப கிரீனா, சுத்தமா, அழகா இருக்குன்னு சொல்றாங்க. ஹாஸ்டல் வசதி, இண்டோர் ஸ்டேடியம்லாம் நல்லா இருக்கு. முக்கியமா ராகிங் மாதிரி பிரச்சனை இல்லாம சீனியர் ஜூனியர் பழகிறது நல்லா இருக்கு. நான் டாக்ஸிக் கல்ச்சர்னு சொல்றாங்க. அது ரொம்ப முக்கியம். ரிசர்ச்சுக்கும் நல்ல முக்கியத்துவம் தராங்களாம். PIMC புது காலேஜுங்கிறதால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் புதுசா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. சாப்பாடு, தங்குற வசதி 2 இடத்துலயுமே நல்லா இருக்குன்னு தான் தகவல். கடைசியா ஒரு முக்கியமான வார்னிங் வந்திருக்கு NMCல இருந்து. ஆமா, இது எல்லா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பொருந்தும். நேஷனல் மெடிக்கல் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2024-25 அகாடமிக் இயர்ல சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸோட டீடைல்ஸ் எல்லா காலேஜும் NMC போர்ட்டல்ல கண்டிப்பா அப்லோட் பண்ணணும். ஓகே, அப்படி பண்ணலனா? அப்படி அப்லோட் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் பேர் பின்னாடி அவங்க மெடிக்கல் பிராக்டிஸ் பண்ண ரெஜிஸ்டர் பண்ணும்போது பிரச்சனை வரலாம். அவங்க தகுதி இல்லாதவங்க மாதிரி ஆயிட வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிச்சிருக்காங்க. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யணும்? ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவங்க சேர்ந்த காலேஜ் அவங்களோட டீடைல்ஸை சரியா NMC போர்ட்டல்ல ஏத்திருக்காங்களான்னு ஒரு தடவை கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அவங்க எதிர்காலத்துக்கான விஷயம் அது. ரொம்ப சரி. மேகாலயால மெடிக்கல் படிக்கிறது பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். காலேஜஸ், அட்மிஷன் ப்ராசஸ், ஃபீஸ், பாண்ட், ஸ்டூடெண்ட் லைஃப், NMC வார்னிங் வரைக்கும் கவர் பண்ணிட்டோம். குறிப்பா NIGR IMHSக்கும் PIMCக்கும் உள்ள வித்தியாசம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த தகவல்கள் முக்கியமா மேகாலயால படிக்க நினைக்கிற உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கொடுத்துருக்கும்னு நம்புறோம். முக்கியமா ஃபீஸ், பாண்ட் விஷயத்துல நல்லா யோசிச்சு முடிவு பண்ணணும். உங்களுக்காக நாங்க தொகுத்த இந்த அலசல் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. ஒரு மாநிலத்துல, அதுவும் மேகாலயா மாதிரி வடகிழக்கு பகுதியில புதுசா ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், அதுவும் இவ்ளோ அதிக ஃபீஸோட வரும்போது அது அந்த மாநில மாணவர்களோட வாய்ப்புகளையும் ஒட்டுமொத்த மெடிக்கல் எஜுகேஷன் சூழலையும் எப்படியெல்லாம் பாதிக்கும், மாத்தும், இத பத்தி யோசிச்சு பாருங்க. அடுத்த அலசல்ல சந்திக்கலாம். நன்றி.